இதிகாசம், பொதுகறிவு, பகுத்தறிவு. ஏன்டா போட்டுக்கிட்டு இடி விழுந்த மாதிரி எப்படி கொடுக்குற? பெரிய சிவமணி ட்ரம் செட்டில் வேலை பார்த்தவன். எப்போ கிட்ட கொடுக்க வேண்டாமா பேச்சுக்கு? முதல் சம்பளத்தை கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. எப்போ கிட்ட கொடுக்குற? நீ சிரிக்காத. அதில் கிளியாஞ்சட்டியில் விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரி வண்ட கண்டென்ட்டுக்கு வேற வழி இல்லை. என்ன சொல்லல? டேய், எங்களை பார்த்தா உங்களுக்கு சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு. எப்படி பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்காங்க வேறு. கானகத்தில் பேட் பேடும் சேம் ஏரியா. மெதுவாவா, இடுப்பு சுளிக்கிறான். அண்ணே வணக்கம். தம்பி வணக்கம். தம்பியா? நான் என்னண்ணா? யார் தம்பி? சில்லு மூக்கு அப்படி எவ்விக்கிட்டு ஒரு அறை விட்டேன். சாமியார்னு பார்க்க மாட்டேன். நல்லா மோத்த கம்மியா. எவனுக்காவது இந்த மாதிரி மீசை இருக்குமா? எந்த சாமியாராவது இப்படி வருவானா? அளவுல தண்ணி பிச்சை எடுக்கிற மாதிரி தண்ணி கை தட்டலாம். எது கைதட்டின்னு கேட்பையில ஒய்யமா அடங்காதுல. கேளு. நான் உன்னை அண்ணன் சொன்னா 1000 காரணம் சொல்லுவேன். நான் உன்னை தம்பின்னு சொன்னேன்னா 1.5 காரணம் சொல்லுவேன். முடிஞ்சு போச்சு. அதாவதுங்க, அண்ணன்களுக்கெல்லாம் தம்பி நான் தான். அதனாலதான் உங்களை அண்ணன். தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் நான் தான். இப்ப மாட்டிக்கிட்டியா? என் கூட பிறந்தவங்க 10 பேர் என்ன மாட்டல. நீ பெரிய கட்டலாமின்னு நான் தூண்டி ஓட்டே மாட்டிக்கிட்டேன். போங்க ப்ரோ. தக்கன் வசிஷ்டர் பிறகு கிருது புலகர் புலஸ்தேர் ஆங்கிரசர் அத்திரி மரிசி இறுதியாக நான் நாரதர். எனக்கு தம்பியெல்லாம் யாரும் இல்லை. நான் சொல்றேன். சொல். செம்பு பித்தால பிளாஸ்டிக் கப்ளிங். இதெல்லாம் என்னது? இந்த மாடு காண தாங்குது. எப்படி நடக்கிறாங்க? செவரேதி குறிக்கும் போது செவரொட்டில் அடி விட்டுருச்சா? நாரதர் இப்படி நடக்கிறாரு, மேலக்காரர் இப்படி நடக்கிறாருன்னு யாராவது உன்னை பார்க்க சொன்னாங்களா? கண்ணு இருந்தா பார்க்கத்தான் செய்வாங்க. மிஸ்டர் கிண்ணி கோழி மண்டை. இது எதுக்குடா நீ இப்போ இப்படி வெள்ளையா வந்திருக்க? வெள்ளை அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்க. அந்த வாலி மட்டார்னு விழுந்துருச்சு. போதுமா பொத்து? அதாவது உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எதாவது மானுதாவது இங்க கூட பிறந்தது 7 பேர். 7 பேர்ல நீங்க எத்தனாவது ஆளு? எத்தனாவது ஆள் இருந்தா ஏத்துக்கிடுவேன். 4வது ஆளா இருந்தா எல்லாருமே ஏத்துக்குருவாங்க. நன்றி வணக்கம். ராங் நம்பர். ஆக உங்களுக்கு முன்னாடி பிறந்த 3 பேர் உங்களுக்கு என்ன வேணும்? முன்னாடி பிறந்த 3 பேர் வந்து உனக்கு மாமா வேணும். ஏய் அட மானங்கட்டவனே, உனக்கு அண்ணன் இல்லையா? எங்க அப்பாவுக்கா எங்க அம்மாவுக்கா? உன்னோட பிறந்தவையா? முன்னாடி பிறந்த 3 பேர் அண்ணன். உனக்கு பிறகு பிறந்த 3 பேர்? பிறகு கிடையாது. பிறகா? 3 பேர் தம்பி. தம்பி. அப்ப 3 பேருக்கு அண்ணன், 3 பேருக்கு தம்பி. ஆமா. அப்ப நீ அண்ணனா தம்பியா? அவங்க தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி. நீ என்ன மெண்டலாக்கி ரோல் இருக்கு. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. மொத்தத்துல காலை கொண்டு போய் தரையில வைக்கணும். கை தட்டலாம். முடிஞ்சு. தர கால். சரி இருக்கட்டும். யாரா நீ அறிவிட்டவனே? உன்னை பஸ் காசு கொடுத்து ஊருக்கு தானே போக சொன்னேன். பஸ் ஸ்டாண்டு போனா பஸ் இருக்கா நேரம்? பஸ் ஸ்டாண்டு போகக்கூடாது, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போ. சைக்கிள் ஸ்டாண்டு போனேன், சைக்கிளே இல்லை. போடா. போடா. அரஞ்சுடுவேன். என்னங்கடா அடிச்சுக்கிறியா? அதை அப்புறம் வச்சுக்கணும். இரியா, உன்னை காப்பாத்துறதுக்காகவே வந்தேன். சரி சரி விடு. சரி. இப்போ பஸ் ஸ்டாண்டு சைக்கிள் ஸ்டாண்டுங்கிறீல, பஸ் ஸ்டாண்டில் என்ன நிற்கும்? பஸ் ஸ்டாண்டில் என்ன நிற்கும்? பண்ணி நிற்கும். அருமை. பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும். சைக்கிள் ஸ்டாண்டில் என்ன நிற்கும்? சைக்கிள் நிற்கும். ஆனால் கொசுவத்தி ஸ்டாண்டில் எதுவுமே நிற்காது. கை தட்டலாம். முந்திக்கிட்டியா? முந்திக்கிறியா நீ? சரி வா. முந்திக்கிற கிடையாது, அகத்திக்கிற. உன்னை காலி பண்ணத்தே நான் வந்திருக்கேன். சரி மாட்டேன். சரி, இவர் யாரு? இவர் முந்தானத்து எரிச்சா மழை வந்துருச்சு. அதோட பாதிலே போட்டு வந்து எப்படியோ உசுறு உண்டாகி வந்துட்டார். தம்பி வாங்க அண்ணே. ஐயோ சாமிடா. சாமியா? போயா போயா. பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் நாரதர் வேதம் போட்டிருக்க நீ. டேய், உண்மையாக மேலூர்ல இருந்து வந்த சாமி நாரதர். மேலூர்ல இருந்து உண்மையாக வந்த நாரதர். மேலூர்னா இப்ப எது வழி வந்தீங்க? சன்மார்க்கம், தாசமார்க்கம், சற்புத்திரமார்க்கம், ககன மார்க்கம். இதுல தகனம் இல்லையா? தகனம்னா எரிக்கிறது முண்டை. ககன மார்க்கம். ககனம் என்றால் என்ன? சாமியார் முண்டை செவிலாத்து போய் அவர் பெரிய ரோடிங்க. புறாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. முதல்ல ஒத்த விரல ஊண்டிக்கிட்டு அடிப்பாரு. 70 பேர் விழுவாங்க. இப்ப அவரை அடிச்சுக்கிடுவார். நானும் அடிச்சுக்கிடுவேன். சில நேரத்தில் அவன் அடிச்சு விடுவேன். உனக்கு சம்பளம் கிடையாது, உள்ள ஓட அயோக்கிய நாய். என்ன அப்படி கேவலப்படுத்தி விட்டாப்ல? அவன் என்ன சொல்றேன் பத்தியா? அவர் சண்டை விடுறதுக்கு பதிலாக நீங்க சண்டை விடுவோம்னு சொல்றாங்க. உனக்கு என்ன தெரியும்?
எனக்கு எல்லாமே தெரியும். நான் நாடகத்துக்கு வரும்போது வேன் டயர் நக்கீரி கிடந்தவைய. டேய் அது நீ சொல்றது அஜித் குமார்னு ஒரு ஆளு. நீ சுனித் குமாரா? டேய் சுஜித் குமார். இப்போ தோற்றம் வேற நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. எனக்கு எல்லாமே தெரியுமா? அஷ்டமா சித்துக்கள் தெரியும். அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகம். என்ன எழுது நீ? அஷ்டமா சித்துக்கள் தெரியுமியா? ஆலப்பழாக்கள் விலை எவ்வளவு தெரியுமா? முடிஞ்சு கை தட்டலாம். 42 ரூபா. எழுத 42 ரூபா முடிஞ்சிருச்சு, கை தட்டலாம். அண்ணே அண்ணே இது ஓவர்ண்ணே. 42 42 ரூபாயா? சாமி போய் சொல்றாரு, நீ கை தட்டுறீங்க. அப்புறம்? சரி விடுங்க, அந்த கேள்வியை கூட விட்டுருங்க. சரி, வீட்டு தோசைக்கும் கள்ள தோசைக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டு தோசைக்கு கடை தோசைக்கு என்ன வித்தியாசம்? வீட்டு தோசை வீட்டில் வச்சுருவாங்க, கடை தோசை கடையில் வச்சுருவாங்க. அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சது. அப்புறம் போயா. என்ன என்ன எப்படி படிச்ச? புக்கை பார்த்தியா படம் பார்த்தியா? ஏய் புராணம்டா அதெல்லாம். எது இது புராணமா? தோசை சுடுறது புராணமா? புராணம் தான். எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? சரி விளக்க மாத்திட்டு அடைச்சிக்கிட்டு மாவு ஊத்துனா அது கடை தோசை. சரி, தோசையை ஊத்திட்டு விளக்க மாத்த எடுத்தா அது வீட்டு தோசை. சரிங்க. முதல் இரவுக்கு கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? முதல் இரவில் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. கடைசி இரவில் பூரா சுற்றி உட்காந்து லைட்டை போட்டுக்கிட்டு அழுவாங்க. ஏன் இந்த ஆளுக்கு சொல்ல தெரியலையா? நீ சொல்லியா? இந்த ஆளுக்கு சொல்ல தெரியல பதில். சொல்ல தெரியலையா? அவனுக்கே தெரியல, அப்புறம் எனக்கு அங்கே தெரிய போகுது. கட்டில் மேலே பூவை போட்டு நம்ம படுத்தோம்னா அது முதல் இரவு. நம்மளை படுக்க போட்டு நம்ம மேலே பூவை போட்டோம்னா என்னது? அதான் கடைசி இரவு. நீ படுவேன் எதுக்கு என் மேலே பூ போடவா? பூ சரிங்க வா. இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. நீ அறிவாளி தானே? சாப்பிடணும்னா எதை திறக்கணும்? சாப்பிடணும்னா எதை திறக்கணும்? வாயத்தான் திறக்கணும். முதல் சோத்துப்பான மூடிய திறக்கணும். முண்டை நீ சொல்லும்போது நான் வந்தனாடா ஸ்கிரிப்டை காலி பண்ணிட்டேன். சரி சரிங்க வா. மிளகா பொடி எதுலேருந்து வருது? பெரிய ராஜாவுங்க மிளகா பொடி அரைக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காராம். மிளகா பொடி எதுலேருந்து வருது? என்ன கேட்டீங்க? மிளகா பொடி எதுலேருந்து வருது? கொமட்டிக்காயிலேருந்து வருது. டேய் கொமட்டிக்காயிலேருந்து. தெரியுமில்ல, மிளகாயிலேருந்து வருது. சரி, மல்லி பொடி? மல்லி பொடி டில்லியிலேருந்து வருது. ஏய் மல்லியிலேருந்து வருது. மிளகா பொடி மிளகாயிலேருந்து. மிளகாயிலேருந்து வரும். அப்புறம் எதுல இருந்து வரும்? வத்தல்லேருந்து வரும். வத்தல்ல இருந்தா எந்த வத்தை? மாவத்தல. மூடிட்டு இது ஒரு காமெடி எடுபடல. சரி, அப்ப மூக்கு பொடி எதுல இருந்து வருது? பிரச்சனையா போது, நீ பேசிக்க, நான் வரேன். இது சரி வராது. அந்த ஆளு கேட்கறதுக்கு நமக்கு சரி வராது. அது சும்மாவே கோவக்காரன். கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு? கோவம் வந்தா ஓடியே வருவான். மான் கராத்தே தெரியும்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு விளக்கம் சொல்லு. மூக்கு பொடி அதுல இருந்து வரும். மூக்கு பொடி மூக்குல இருந்து வரும்னு சொல்றா. டேய் மூக்குல இருந்து என்ன சளி தானே வரும்? என்னையா நீ விளங்காத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் கூட பிறங்காயிட்டு அடிச்சு போயிருவேன். வேணாமனே வேணாமனே. என்ன வேலி வைக்கிற நீங்க? வேணாண்ணே. உனக்கு ஏன் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? வேற ஆள்கிட்ட வச்சுக்க. அஜித் அஜயா என்னடா என்னடா ஏய் பேசிக்கிட்டு போது கை நிட்டுற. ஆமா, என்ன பண்ணுவ? ஏய் இன்னொரு வட்டம் நீ கை வச்சு பாரு மேல. என்னடா சொன்னதை செஞ்சுட்டேன். நல்ல மனுஷனா இருக்க. விளையாடுதான் அடிச்சேன். சீரியஸா தான் அடிச்சேன். சரி அடிச்சுட்டு போ. எனக்கு உதுத்துட்டானே. உன்னை நம்பி நான் எதுலையும் இறக்க முடியாதுடா. மூடு. ஜாயா ராமாயணம் தெரியுமாயா? தெரியும். ராமாயணத்தை எழுதுனது யாரு? என்னமோ பெரிய புராணம் முடிச்சதா கேள்விப்பட்டேன். ராமாயணத்துல எழுதுனது கிபியா? கிபியா அப்படிங்கிறதா இல்ல. ராமாயணத்தை எழுதுன யாருன்னா தெரியாதுன்னு சொல்றா. அதைத்தானே உன்னை கேட்கிற. யாருன்னா எனக்கு தெரியாதுன்னா. ராமாயணத்துல எழுதுனவர் ஒட்டக்கூத்தர், கம்பர். அதெல்லாம் சரிதான். அது தமிழ்ல மொழிபெயர்த்தது. முதலில் ஒட்டக்கூத்தர், அதை முடிச்சு வச்சது கம்பர். வடமொழியில யார் எழுதுனது? சமஸ்கிருதத்துல. அதிரசம்ல முண்டை சமஸ்கிருதம். இவர்னா யாரு? நான் சொல்றேன், நீ சொல்றேன். ராமாயணத்துல எழுதுனது எப்படி? பேனாட்ட எழுதிருக்காங்க. பேனாவா? அந்த காலத்துல எதுரா பேனா? அப்ப பென்சில் எழுதிருப்பாங்க. அந்த காலத்துல எது பென்சிலு? நான் காது சேர்த்து அடிச்சு புரியும். அப்புறம் ராமாயணத்தை எழுதுனது யாருன்னா? யாருன்னு தான் கேட்டேன், எதனால எழுதுனன்னு கேட்கல. யாரு? நான் ஒட்டக்கூத்தர்னு தமிழ்ல சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்லு. நீங்க தெரியுமா தெரியாதா? நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நீ சொல்லியா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால தானே கேள்வியை கேட்கிறேன். தெரியுமா? தெரியும். தெரிஞ்ச கேள்வியை விட்டுட்டு தெரியாத கேள்வியை கேளு.
ஆமா அப்புறம் தெரிஞ்ச வர வர உங்களுக்கும் தெரியும். பின்றியடா கட்டில் பின்றிய மாதிரி. அப்புறம் உங்களுக்கும் தெரியுதா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேக்குறீங்க இப்படி அறிவா பேசுறீல இப்ப இங்க இருந்து வாடிப்பட்டிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வாடிப்பட்டிக்கு எப்படி போகணும்னு வழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களோட போக வேண்டியதானே அப்ப வந்து ஒரு கேட்டுக்கிட்டதுக்கு. அப்ப வழி தெரியலன்னா தான் கேட்கணும் ஆமா தெரிஞ்சிச்சுன்னா போக வேண்டியதானே நீ வாட்டுக்க ஏய், பின்றிய உங்களுக்கு தெரியுது அப்படியே கேக்குற இவ்வளவு அறிவு டேய், அஜித் சாரி சாரி புது சட்டை எடுத்து. என்ன ஏழப்பல அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா என்ன ஆமா அம்பானி பேரு சொல்லு ஏன்னா ஏதாவது கஷ்டமான கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி என்ன சொல்லலை உண்ட வேற 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 தெரியாத உனக்கு தெரியாத கேள்வியை கேளு கேட்டு பாரு அத அப்ப என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன். என்ன கேட்டாலும் சொல்லுவேன் தெரியாதுன்னு பதிலே சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னே சொல்லி பழக்கமே இல்லை சரி, பகல்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது ஆமைக்கு வேகமா ஓட தெரியுமா? தெரியாது எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன்னு சொன்னா இப்ப எதை கேட்டாலும் தெரியாதுன்ற கேட்கிற கேள்விக்கு பதிலே தானையா எப்படி சொல்ற? ஆமா வேகமா ஓடுமா ஓடாது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆமை ஓடிச்சு நீ வேமா. ஏய், நீ பொய் சொல்லாதடா நீ நெசமாத்தேன். பொய்டா அந்த பழைய வேறு பட்ட பேர் ஆமா ஆமா. சரி, தங்க செயினை உருக்குனா என்ன வரும்? ஆ? தங்க செயினை உருக்குனா தங்க வரும் ஆ? தங்க வரும் வெள்ளி செயினை உருக்குனா? ஏய் வெள்ளி செயின ஒரு வெள்ளி தாயா அவர் என்னையா நீ என்ன சரி, கேள்வி கேக்குற? அப்ப சைக்கிள் செயினை உருக்குனா? நீ வாடி கேள்வி கேட்டுப்புறா வாடி ஐயோ கருப்பா எனக்கு கணக்குற நான் தாமி என்ன நீ ஈஸியா பிடிச்சிடும் ஒன்னு நான் பிடிக்க முடியாது சரி சாமி நின்றுச்சு விடு. உங்க அண்ணனுக்கு உங்க தம்பியோ? சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வராது, அப்புறம் இரும்பு வரும். அது என்ன தங்க செயினை உருக்குனா தங்கம் வருது, வெள்ளி செயினை உருக்குனா வெள்ளி வருது. நீங்க வந்த நோக்கம் என்ன அறிஞ்சுக்கலாமா? அப்படியா? நான் எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? முதல்ல யாரு? எங்க அப்பா சிருஷ்டிகர்த்தா. திருச்சி கிடத்தாவா சிருஷ்டிகர்த்தாரா? என்னையா சிரிச்சு கெடுத்தாரு பல்லு வளைக்கிட்டு கெடுத்தாரு ஏன் ஒரு இல்லையா பிரம்மா? எது? பிரம்மா அடங்கும்மா. அவர் வேணா நீயே ஆமா. ஏ தங்கமான மனுஷன் அவருக்கு பிறந்திருக்காரு பிள்ளை ஏய், எங்க அப்பா தெரியுமா? உங்க அப்பா நான் வாரம் அவரை சந்திக்காம இருக்க மாட்டேன் ஏய், எங்க அப்பா யாருனாலையும் பார்க்க முடியாதுயா. ஏய், நான் பார்த்தேனியா எங்கேயா பார்த்த? ஆடிப்படி சந்தைக்கு மாடு வாங்க வந்தாரு நாடு வாங்க வந்தாரா? நீ யார சொல்லிக்கிருக்க? அப்புறமா தானே பணம் ஒரு வட்ட காசு இல்ல 1000 ரூபாய் வரதுக்கு எனக்கு கடனே கொடுத்தாரு ஏய், நீ சொல்றது பரமே. ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு போட்டோம்டா காலையில இருந்து பொழுது வரைக்கும் சரக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பா நீ சொல்றது பரமையா? ஆனா தரகு வாங்கவே மாட்டாரியா 7 மணி தரகு வாங்கவே மாட்டாரு யோ, நல்ல மனுஷன் அப்படி ஒரு தங்கமான மனுஷன் பிள்ளை வந்திருக்காரு நீ எல்லாம் மனுஷனா அப்பா தெரியும் போல. யோ, நீ சொல்றதெல்லாம் பரமே. ஆமா. நான் சொல்றது பிரம்மன். 4 வகை 84 ஜீவராசிகள் படிக்கிறது. செம்மன் அடிப்பாரடா அழகு சாமி கிட்டுமையன். ஏய், முண்டை அதுவும் இல்ல. செம்மன் எல்லாரையும் படைக்கிறது 4 வகை யோனி. ஆளுங்க நோனியா ஏய், யோனியா? யோனிடா. அண்டசம் உப்பிசம் சராயசம் சுவேதசம் என்பார்களே. ரேகை அழிஞ்சு போச்சு. என்ன சொல்றேனே புரியலையா அண்டசம் உப்பிசம் சராயசம் சுவேதசம். குண்டசம் குண்டசமா? அண்டசம் உப்பிசம் யா? உப்பிசம் சராசம் சுவேதசம். சுபேதசம். ஏன்னா ஒன்னே படைச்சது எங்க அப்பா தான். ஒன்னே படைச்சது எங்க அப்பா தான். என்னண்ணே இப்படி சொல்றாப்புல? என்னையே ஒன்னே படைச்சது எங்க அப்பா தான். என்னையே படிச்சது எங்க அப்பா தான். இந்த ஆளை படிச்சது எங்க அப்பா தான். என்ன படிச்சது உங்க அப்பா தானா எங்க அப்பா படிச்சது எங்க அப்பா தான். எங்க ஆத்தா படிச்சது எங்க அப்பா தான். என்னையும் உங்க அப்பா தான் எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா வெள்ளரிக்கா அப்படிங்க போயிட்டானோ பக்கத்து ஒரு நாடக மக்கள் போயிட்டானா, போயிட்டு நொப்பண்ட கட்டுற அறிவிட்டவனே. அதாவது ஊர் அறிய செய்யறது உங்க அப்பா, யாருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பா. அப்ப உங்க அப்பா கலவாணி பேலா வந்திருக்காரு டேய், அப்படி இல்லையா, மேல இருந்து செய்யறாரியா? ஏய், மேல இருந்து. ரொம்ப தூரமா அது மட்டும் இல்ல, மேல இருந்து எங்க அப்பா செய்யறாரு, கீழ இருந்து உங்க அப்பா செய்யறாரு. அப்ப இடையில யார் இருக்கா? கட்டில இருக்கு. என்ன உள்ள சத்தம்? சரி இருக்கட்டும், நான் எதுக்காக வந்து உங்களை பார்த்தது எங்களுக்கு தெரியும். குறிப்பறிவின் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. நீங்க மகரிஷி, முற்றும் திறந்த ஒரு முனிவர். உங்க அப்பா பர்மா, பிரம்மா, பிரம்மா, அம்மா கலைவாணி. கலைவாணி. இங்க இருக்கிறது யாரு தெரியுமா? யாரு? என் தங்கச்சி வள்ளி காவல் பாக்குது. தங்கச்சியா? சரி, உங்க கூட பிறந்தவங்க முதல்ல எத்தனை பேர் சொன்னீங்க? 7 பேர். 7 பேர். ஆனா பெண்ணா? ஆம்பளை ஆள். ஆம்பளை ஆளு தானே. அப்புறம் எப்படி தங்கச்சிங்கிறியா? என்ன ஓட்டு காசு கேட்க வர மாதிரி கணக்கு சொல்லிடு எதுக்கு தத்தெடுத்தான். தத்தெடுத்தியா?
யார் எடுத்தது? நீங்க தான் எடுத்தீங்களா? பார்த்தது யாரு? பார்த்தது நான் தான் பார்த்தேன். வேட்டைக்கு போனீங்க, வெள்ளிக்கிழங்கு நோன்ன பள்ளத்து பக்கத்தில் கிடந்துச்சு ஒரு பிள்ளை. யாரு? நீங்கள் தான் பார்த்தீங்க. தூக்குனது நீங்கள் தான். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை நீ எப்படி கண்டுபிடிச்சிய? ஐயா நாடகத்துக்கு எடுக்க போறாங்க. ஏதாவது அவன் ஏற்கனவே கிருத்திரம் முடிச்ச போடா. நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போனாலும் ஊர்ல இருக்கவே அசியமா நினைப்பாங்க. ஆமா, சொல்லிடுறாங்க. ஏய் இந்த வாயா, நீ தானே தூக்குன, நீ தானே பார்த்த? ஆமா, பொம்பளை பிள்ளை தானே. பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சி உன் தம்பிக்கிட்ட சொன்ன? ஐயா தடையை பார்த்தோமுங்க. எதை? தலைய தலைய தடவுனா சொல்லிடுறா. எதுக்கு வம்பு? அதனாலதான் பார்த்தோம். அதனாலதான் எதனால? ஏய் இங்க வாயா. ஐயா தடையை பார்த்தோம். இவங்க 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்க ஐயா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. நான் தான் உனக்கே சம்பளம் கொடுக்கணும். தூக்க வரிசையில் உன்னை யார் பேசிக்கிறது சொன்னா? என் தங்கச்சி பார்க்கலாமா இல்ல? அதுக்கு முன்னாடி ஆள் இருக்கு. கூட்டி கொண்டு விடு. என்னதே கூட்டி கொண்டு விடு. அதே மருதமணி கூட்டிட்டு வந்து விட சொல்றாப்புல. அப்ப பரவாயில்லையா, நம்மளுக்கு அழுப்பில்லாத சம்பளமா போச்சு. ரேட்டு பேசிக்க. நீ என்னமோ எது சண்டை ஓடின்னு பார்த்தா என்னடா? எதுக்கு இதுக்கு போய் எவ்வளோ? ஒரு 3500 கேட்பான். எப்படி? எதுக்கு 3500? 5 ரூபாய் கேளு. வேணாம்டா, ஏன் ஓடி போயிடுவார் ரொம்ப காசு கேட்டா. 3500 அது என்ன கணக்கு? ஆளுக்கு 1500, 500 பெட்ரோல் வண்டிக்கு போட்டு எரிக்கிறதுக்கா? நான் மேல குத்துல இருந்து வந்தையா, நிறைய கேளியா. வர சொல்றேங்க. கண்ணே அன்னக்கிளியே என் அருங்கிலேயே ஆரோயனாயே ஜெயபிரியா. கண்ணே ஆரோயனாயே ஜெயபிரியா. நம் போல ஒரு வந்துட்டா என் அழகு தேவை. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். எங்கே இருக்கிறார்? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலையே. தாங்கள் என்னை அழைத்த காரணம்? சாமி அதுக்கு கூப்பிட்டேனே. ஏய் புருஷன் லைவ்ல பாக்குறானா? அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம். கடம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா. இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடிக்கு வேளாமா. இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு அச்சம் மாண்டான் நானும் மறந்தாச்சா. காத்தோடு காத்தாங்க வேணாமா வேணாம். ஆக சாமி ஆடி பாடி வர குழப்ப அச்சம்மானா மொட்டனாக்கு போல எடா வேஜா அச்சம்மா நீங்க பாய்க்க பெண்மக்களை விளக்கு. ஐயோ நீ குலவனத்தை சத்தமா பேசாதே. அவன் அரண்டு யாராவது கட்டி பிடிப்பியா? நீ வேற அப்படி பேசாதீங்க. இல்லைங்க, சத்தியமா சொல்லி வைக்கல. மெதுவா சத்தம். பாய்க்க பெண்மக்களை ஏன்டா அந்த ஆமை கூட பிறட்டத்துக்கு ஆடி பாடி வரவேற்பது தமிழ் பண்பு. அந்த முறை உபசரித்த உனக்கு என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து பார்த்தாள். பிப்பி 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 உல உல குடிசையிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுகளே. கழனிகளே மிஞ்சி மிஞ்சி உறவாடுகளே. துன்ப
சென்றது காலவினிக்கே தானே பொன்னாட தாலி கட்டி கும்மாட ஒட்டது நல்லதொரு நாதானே கல்லோட காடமொழி கையோடு சென்றது காலவினிக்கே தானே மச்சான வச்சு கடி மாவேடா மெச்சாம வச்சு கடி ஊர்மேலதா மச்சான வச்சு கடி மாவேடதா மெச்சாம வச்சு கடி ஊர்மேலதா பொட்டாட்டி ஆடாதான் கொண்டாட்டம் கும்மால் இப்போது எப்போதும் எம்மா எம்மா உல 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 குடிசையிலே கொஞ்சி விளையாடுவே கட்டாத தொட்டிலுக்கு இப்ப வித ஓடுங்க தொட்டிலுக்கு மேலாக எப்போது விட்டு விட்டு வெல்லாம ஓடுங்க என்ன வைக்க போறாங்க கட்டாத தொட்டிலுக்கு இப்ப வித ஓடுங்க தொட்டிலுக்கு மேலாக எப்போது விட்டு விட்டு வெல்லாம ஓடுங்க என்ன வைக்க போறாங்க பூமி இடம் அடுத்த போராடமா சாமி மலை கொடுக்கு தாராளமா பூமி இடம் அடுத்த போராடமா சாமி மலை கொடுக்கு தாராளமா கொண்டாட்டி ஆடாதான் கொண்டாட்டம் கொண்டா அப்பாவா எப்பாவே எப்பா எப்பா எவ்வளோ கஞ்சி கழனியிலே விழி விழி உறவாடுங்க ஐயோ ஏய் தங்கச்சி பார்க்கலாமா தங்கச்சி பார்க்கலாமா தங்கச்சி தாத்தா ஒண்ணு சத்தம் போட்டாங்களே என்னடா சத்தம் கண்ணுக்குள் 100 நிலவம் இது ஒரு கனவா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நாணம் இடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கண்ணில் தொட்டதும் மொட்டு வெடித்தான் கொடிகள் என்ன அர்த்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தா வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா மாண்புக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதே கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும் உள்ளம் என்பது என்பதுன்பம் எல்லாமே இருவருக்கும் உள்ளே ஏதோ உள்நானது பெண்ணுள்ளவும் இங்கே உண்டானது ரெண்டும் ஏது ஒன்றுபட்ட போது போதும் என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் ஆனா நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார் இவருன்னா அவருக்கு பேரு என்ன பேரு நாரத மகரிஷி தெய்வகவாசியா பிரம்மான் புத்திரன் கலைவாணி மைந்தன் பார்த்தீர்களா பேசினீர்களா அண்ணா, தங்கச்சி ஓனாங்குஞ்சி தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கா இந்த பாரு தங்கச்சிய போய் இப்படி சொல்றியே சொல்லாமா நீ அண்ணன்டா உனக்குத்தான் நீதான் அண்ணன் அப்ப நீ இதுல இருந்து முறையை மாத்தியாச்சு எது நீ அங்க அண்ணன் நீ எனக்கு மச்சான் ஏய் இப்படி ஒரு முறை நீங்க என்ன வேணும் சித்தி எனக்கு நீங்க என்ன வேணும் உனக்கு நான் என்னமே வேணாம் வண்டி போஞ்சு சின்ன பெரியண்ணே பெரியண்ணே இப்படிலாம் வார்த்தையை சொல்லக்கூடாது சரிங்களா இருந்தாலும் அவரு கூப்பிடுறீங்களா பார்க்கலாமா பார்க்கலாம் இந்த நாரதர் தம்பி அதில் ஒரு காப்பி சிராக்ஸ் எடுத்துட்டு வா பார்க்கலாம் சுவாமி ஐத்தானே ஆப்பு சாமி வர மாட்டார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்
சாமியை தான் அண்ணன் கூட்டு வர போயிருக்கேன். கூட்டிட்டு வரட்டும். பார்த்து மெதுவா கூட்டி. என்னது இது என்ன கொடுமை இது? என்னடா ஆட்டை வச்சு தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வரேன். இல்லையா, ஆகாய மறக்கமாக வர்றேன். கால் தரையில படாம ஆகாய மறக்கமாக வந்தேன். ஐயா என் தங்கச்சிங்க. வணங்குகிறேன் சுவாமி. இப்படி ஒரு நாரதரை நான் பார்த்ததில்லை. என்ன நடக்குது என்று முடிக்க 4 பேர் தூக்கிட்டு வர்ற மாதிரில இருக்கு. ஐய எதுக்கு தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தம புதல்வா வருகவே வந்து வருகவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள்